இறைமகனாக அவதரித்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு. காட்சி 1. யூதேயா தேசத்தில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் மரியாள் என்னும் ஒரு கன்னிகை இருந்தாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான ஒரு நிழல் உன்மேல் நிழலிடும். ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. காட்சி 2. மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்னும் புருஷர் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, நமக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாளமே, சரி யாருக்கும் தெரியாமல் அவளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டியதுதான். யோசேப்பே, உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கும் மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவி, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவள் ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். சரி நம்ம மனைவியை சேர்த்துக்கொள்வோம். காட்சி 3. குடிமதிப்பு எழுத வேண்டி அகஸ்துராயனால் பிறந்த கட்டளை. இதனால் அறிவிருப்பது என்னவென்றால், அவரவர் தன் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் பிறந்த கட்டளை. கட்டளை. காட்சி 4. யோசேப்பும் மரியாளும் யூதேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து தாவீதின் நகரமாகிய பெத்லகேமுக்கு பிரயாணமாய் போகிறார்கள். ரொம்ப வலிக்குதே. எங்கேயாவது இடம் இருந்தா பாருங்களேன். என்னால் நடக்க கூட முடியல. சீக்கிரம் எங்கேயாவது இடம் இருந்தா பாருங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா இங்கே கொஞ்சம் இடம் இருந்தால் தாங்க ஐயா. இடம்லாம் இல்லை, போங்க. ஐயோ, எங்கேயாவது சீக்கிரம் இடம் இருந்தா பாருங்களேன். பொறுத்துக்கோ மரியாள், ஏதாவது இடம் இருந்தா பார்க்குறேன். யார் மணி? உனக்கு என்ன வேணும்? ஐயா இங்கே கொஞ்சம் இடம் இருந்தால் தாங்க ஐயா. இடம்லாம் இல்லை, போ. கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. சரி அங்கே மாட்டு தொழுவத்தில் ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் தங்கிக்கோங்க. ரொம்ப நன்றியா. காட்சி 5. கடுங்குளிர் காலத்தில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். ரொம்ப குளிருதுல? ஆமாம். மேய்ப்பர்களே,
பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுத்தி முன்னணையில் கிடந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். என்னது, மேசையா பிறந்துட்டாரா? ஆமாம் ஆமாம், வாங்க போய் பார்க்கலாம். ஏதாச்சும் பரிசுகள் கொண்டு போகலாம்ல. இதுவோ நல்ல செய்தி தான், வாங்க போய் பார்க்கலாம். காட்சி 6. வானில் தோன்றிய புதிய நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் ஏரோது அரண்மனையை நோக்கி சென்றனர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? யாரெங்கே? அந்த புத்தக சுருளை எடுத்து வாருங்கள். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நீங்கள் முதலே சென்று பிள்ளையும் அதன் தாயும் பணிந்து கொள்ளுங்கள். நான் பிறகு வந்து அவர்களை பணிந்து கொள்கிறேன். பிள்ளையை பெற்று முன்னணியில் கிடத்திருக்கும் யோசேப்பும் மரியாளையும் காண நட்சத்திரம் வழிகாட்ட ஞான சாஸ்திரிகள் வருகிறார்கள்.
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு காலானி.